இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனல் இப்போ வந்துருக்குது அசத்தல் நேரம். அசத்தல் நேரத்தில் வந்து அசத்தான கேள்வி நிறைய கேட்டுருக்கோம், இது அசத்தான பதில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குறது யார் அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். வாங்கினேன் வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். உங்களுக்கு முதல்ல இந்த போயிடுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்ம அம்மா சேனல். நம்ம அம்மா சேனலில் இப்போ வந்துருக்குது அசத்தல் நேரம். அசத்தல் நேரத்தில் அசத்தான கேள்வி நிறைய கேட்டுருக்கோம், இதுக்கு அசத்தான பதில் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தா வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். வாலாஜா சாய் மொபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கண்டன் காம்ப்ளெக்ஸ். இங்கே வாங்கக்கூடிய எல்லா மொபைலுக்கும் உங்களுக்கு வந்து நிச்சய பரிசு உண்டுங்க. எந்த மொபைல் வாங்கினாலும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் எந்த மாடல் உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மொபைல் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கு வந்து நிச்சய பரிசு உண்டுங்க. எங்கேயுமே கிடைக்காத மாடல்லாம் வந்து இங்கே நிறைய மாடல் வந்து உங்களுக்கு பூச்சி வச்சுருக்காங்க. மொபைல் வாங்கணும் அது பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பி வரக்கூடிய ஒரே இடம் எங்கே வரணும் அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். வாங்க நிகழ்ச்சி போவோம். அண்ணா உங்கள் பேர் என்ன? பாபு. ஆட்டோ பாபுன்னு இங்கே வந்து கேட்டோன்னா சொல்லிடுவாங்கண்ணே. கண்டிப்பாக காந்தி பாபுன்னு கேளுங்க. காந்தி பாபுன்னு கேட்கல. என்ன ஆட்டோ பாபுன்றீங்க காந்தி பாபுன்றீங்க? எல்லா பாபும் மகாத்மா காந்தி ஸ்டில் ஓட்டி ஓட்டுற ஒரே ஆட்டோ நான் மட்டும் இருக்கிற. மகாத்மா காந்தி படத்தை ஓட்டுற ஒரே ஆள் நாங்கள் மட்டும்தான். இன்னைக்கு வரல தேச தந்தையை மறக்காம நாங்கள் வச்சிருக்கோம்ல. அண்ணே காந்தியடிகள்கிட்ட உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அகிம்சை தான். எப்பவுமே இம்சை பண்ணவே மாட்டார். எப்பவுமே அகிம்சா வழி தான். எதுவா இருந்தாலும் சரி அமைதி அண்ணா போயிட்டு வேட்டையில சண்டை போட்டுருக்கீங்களாண்ணே? சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்துடும் அப்படில. இவரெல்லாம் எங்கேயா இருக்காங்க, நாளா தேடி கண்டுபிடிச்சி போட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா? அகிம்சா வழி தான். உண்மையில அதாங்க நல்லது, நல்ல விஷயம் அதுதான். அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு சண்டை போறதை விட நீ அமைதியா வர்ற, அதை விட அவனுக்கு வந்து பெரிய அவமானம் வேற எதுவும் இருக்க முடியாது. காந்தி வழியில நான் போறேன். காந்தி வழியில போறாரு, அதுதான் அவர்கிட்ட பிடிச்சது. அண்ணா காந்தி வந்து நம்ம இந்தியாவுக்காக என்னென்ன பண்ணியிருக்காருண்ணே? பட் அது தெரியாது. காந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். காந்தி எனக்கு பிடிக்கும். அவரோட அஹிம்சா வழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் எளிமை தான். எவ்வளோ பணம் இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும் அவர் கடைசியில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கதர் வேட்டி வந்து பார்த்தீங்கன்னா உடுத்திட்டு இருந்தார். அதனால் அவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதா இருக்கும். கண்டிப்பாக. அண்ணா நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்களண்ணே? இந்த ஆட்டோவை எவ்வளோ ஆண்டுகளாக ஓட்டிட்டு இருக்கீங்க? 15 வருஷமாக ஓட்டுறீங்க. முதல்ல ஆட்டோ வந்து ஓட்டினப்போ உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருந்தது? மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறோன்ற ஒரு சந்தோஷம். அப்படிதான். அவ்வளவுதான். பணம் சம்பாதிக்கின்றது அப்பலப்பட்ட பிரச்சனை. அப்புறம் பிரச்சனை கூப்பிட்ட நேரத்துக்கு ஆண்டவன் வரானோ இல்லையோ ஆட்டோக்காரன் சேவையா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா. அதுதான் என்கிட்ட இருக்கிறது. எப்பா ஒரு முறை இந்த ஆட்டோ ஏன் தான் ஓட்ட வந்தோம் அப்படின்னு நினைச்சது உண்டா? அப்படி கிடையாது. இது கூட நல்ல தொழில் எனக்கு வேற எதுவும் தெரியல. அதனால 4 பேருக்கு நல்லது செய்யறோம், ஒரு அர்ஜென்ட்டுக்கு போய் நிக்கிறோம், இதுதான் நம்மளுக்கு பிடிச்சது. அது ஒரு சந்தோஷம். அதுதான் அவருடைய சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கா. விரும்பி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையானதும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கசக்காது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத தொழிலை எடுத்து செய்யறதை விட தெரிஞ்ச தொழிலை செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியாது. தெரியாத தொழில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவர் ஒருத்தர் எடுத்துட்டாரு 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிச்சாரு, நம்ம அந்த தொழிலை எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிட்டு நஷ்டமாகி வந்திருக்காங்க. ஆனால் அதே வந்து பார்த்தா தெரிஞ்ச தொழிலை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து நிறைய லாபத்தை சம்பாதிக்க தான் உண்டு. அதனால் நோவரத்தை பார்த்து செய்கிறது ஒன்று நம்மளுக்கு எது வருமோ அதை தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறது வரல நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ண்ணே. சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்திருக்குதுண்ணே. இந்த அணில் தெரியுமாண்ணே? அணில் பார்த்துருக்கீங்களா? இந்த மானாவரே கிடக்குதுப்பா அந்த அணில். இந்த அணிலுடைய ஆயுட்காலம் எவ்வளோ நாள் சொல்ல முடியுமாண்ணே? அணிலுடைய ஆயுட்காலம் நம்ம ஆயுட்காலமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அணிலுடைய ஆயுட்காலம் நம்மளுக்கு எங்க தெரியும்? ஆரம்பத்துல இருந்தே உண்மையா சொல்லிட்டு இருக்காரு. பட் இதானே நேச்சுரல். நம்ம ஆயுட்காலமே நம்மளுக்கு தெரியும். இதுதானையா இயற்கை. ஒருத்து ஆயுட்காலம் எப்படி சொல்ல முடியும்? நீ சரியா அந்த வருஷத்தை மட்டும் சொன்னீங்கன்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு வாலாஜா சாய் மொபைல்ஸ் அழகிய ஹெட்ஃபோன் வந்து கிஃப்டா இருக்குது. பட் நம்ம அவ்வளோ ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பொது அறிவெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் அணிலை பார்த்துருக்கோம். அணில் முட்டை போடுற இனமா குட்டி போடுற இனமாண்ணே? குட்டி போடுற இனம் தான் நமக்கு இந்த அளவுக்கு விஷயம் தெரியும். ஆயுள் காலம் மட்டும்தான் தெரியாது. ஆயுள் காலம் யார் சரியா சொல்லி ஹெட்ஃபோன் வாங்குறான்றதை பார்ப்போம். ஐயா உங்க பேர் ஐயா?
வேலு வேலு வேலூர்னா வேலூருங்களா? ஆற்காடு வேலு ஆற்காடு வேலூருங்களா? ஆற்காடு வேலு ஆற்காடு வேலுங்க. ஆற்காடு வேலூர்லாம் அவரா பஸ் பேரை ஊர் பேரை சொல்லிக்கிறார். ஆற்காடு வேலு. வேல் முருகன் என்னோட பேரு. வேல் முருகன் அப்படியே சுருக்கி வேலை ஆகிவிட்டாரு. வேலை சுருகுனா என்னன்னா வேலை சுருக்குனாக்கா நீட்டா வருங்க. வேலை சுருகுனா நீட்டா வருங்க. அதெல்லாம் இருக்குதுங்க. முருகன் கையில இருக்குதுங்க. அவர்கிட்ட போய் வேலை கொடுன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அண்ணன் இங்க இருக்காரு வேலு அப்படின்னு. அண்ணே நீ என்ன வேலை என்ன பாக்குறீங்க? நான் சென்ட்ரிங் வேலை செய்யறேன். சென்ட்ரிங் வேலை செய்றீங்களா? ரயில் எஸ்டேட் பண்றேன். ரியல் எஸ்டேட் பண்றீங்களா? அண்ணன் பல வித்தியில கத்து வச்சிருப்பார் போல இருக்குது. அண்ணன் இந்த சென்ட்ரிங் போறதுன்றாங்கல்ல, சென்ட்ரிங் போறது எவ்வளவு வருஷமா நீங்க சென்ட்ரிங் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? 35 வருஷமா செய்யறேன். 35 வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்களா? முதல்ல நீ சென்ட்ரிங் போடுறப்போ இருந்த டெக்னாலஜியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ள தொழில்நுட்பமும் என்னையா இருக்கு? தொழில்நுட்பம் முன்ன வந்து நாங்கள் சென்ட்ரிங் வந்து பழைய ரன்னரில் வச்சோம். முதல்ல பழையில அடிச்சிட்டு இருந்தாங்க. ரன்னரில் அடிச்சோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஸ்பேனு ஜாக்கி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸ்பேனர் ஜாக்கின்னு போட்டு எல்லாம் தகுடுல போட்டு இரும்புல அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த மண் சென்ட்ரிங்ல போட்டது உண்டுங்களா? மண் சென்ட்ரிங் முதல்ல பண்ணியிருக்கோம். மண் சென்ட்ரிங்கும் முதல்ல பண்ணியிருக்கோம். முதல்ல மண் சென்ட்ரிங் தான், அப்புறமா தான் சீட் சென்ட்ரிங், அப்புறமா தான் வந்து இப்போ ஸ்பேனு ஜாக்கின்னு ஆகிடும் அப்படின்னு. அதாவது முதல்ல வந்து மண் சென்ட்ரிங் போட்டுதான். இன்னும் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற மேஜரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண் சென்ட்ரிங் சில பேருக்கு தெரியவே தெரியாது. மண் சென்ட்ரிங் எப்படி போறது என்ன பண்றதுன்றது யாருக்கும் தெரியாது. இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியுதுக்கான வாய்ப்பு இல்லை. பழைய ஆட்களுக்கு மட்டும் தெரியுது. அதாவது காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே வருது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து கட்டைகள் அடிச்சு அதில் வந்து மேலே மண்ணு கொட்டி, அதுக்கப்புறம் மேலே செடியெல்லாம் மேலே வச்சு, அதுக்கப்புறம் மண்ணு கொட்டி மேலே ஒரு தரை ஒன்று இழுத்து, அதுக்கப்புறம் சாணி போட்டு மொழுவி அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பலகைகளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. பலகைகள் போட அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்? இரும்பு சீட்டுகளாக போட்டு அடிச்சுட்டு மேலே ஆயில் வேஸ்ட் ஆயில் போட்டு அடிச்சு இப்போ நம்ம சென்ட்ரிங் போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அன்னைக்கு இருந்த கூலி ஒரு சதுரத்துக்கு எவ்வளோன்னா இன்னைக்கு இருக்கிற கூலி ஒரு சதுரத்துக்கு எவ்வளோண்ணா? அன்னைக்கு கூலி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப கம்மிங்க. ரொம்ப கம்மி. 5 ரூபா கூலி, 5 ரூபா கூலி, 5 ரூபா கூலி எல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து 450 ரூபா 500 ரூபா கூலி வாங்க. 500 ரூபா கூலி ஆகி போச்சு. வீடு கட்டுறது பெரிய வேலையாக போகுது. வீடு வாடகை போகிறது அதை விட பெரிய வேலையாக போயிடுது. அப்படிதானே? அப்படிதான் அண்ணே. உங்க எதிர்காலத்தில் நீங்க வந்து எப்பாவது சென்ட்ரிங் தொழிலை விட்டு வேற ஏதாவது தொழிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நமக்கு சென்ட்ரிங் தொழில் இருக்கு. பத்தாத்துக்கு நம்ம ரயில்வே ஸ்டேட்ல ஒன்று அப்படியே ரயில்வே ஸ்டேட்ல ஓட்டுட்டு அப்படியே கை மாற்றி விட்டோம்னாக்கா அதுல ஏதோ ஒன்று அப்படியே பார்த்துட்டு கடவுளா பார்த்து கொடுக்கறது வரப்பிரசாதம் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்றோம்ல. அண்ணா நீங்க வெளியூர் ஏதாவது சுற்றுலா ஏதாவது போயிருக்கீங்களாண்ணே? போயிருக்கேன். எந்த ஊர்ல சுற்றுலா போயிருக்கீங்க நீங்க? சபரிமலைக்கு போகும்போது. சபரிமலை போறப்ப வயல்லாம் என்னென்ன கோயில் இருக்குதோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே போவோம். எல்லா ஊரும் போயிட்டு திருப்பி வரப்போ பார்த்துட்டே வந்துருவீங்களா? அப்படிதான். நீங்க பார்த்ததுலேயே மற்றவங்கள போய் பார்க்க சொல்லக்கூடிய இடம் எந்த இடம்? போய் நீங்க போய் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எந்த இடம் சொல்லி அனுப்புவீங்க? நான் பார்க்கணுன்னாக்கா நேராக நம்ம இது திருச்சி ஸ்ரீரங்கம் அந்த மாதிரி இடம்லாம் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு புது அனுபவம் இருக்கும்னு நம்ம ஆற்காடுலேருந்து வந்துருக்க வேலு அண்ணா அருமையாக சொல்லிட்டு இருக்காப்ல. அண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொன்னால் அதுக்கு ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்திருக்குண்ணே. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அணில் இருக்குன்னா அணில். ஆமாங்க. அந்த அணிலுடைய ஆயுட்காலம் எவ்வளோண்ணே? அணிலோட ஆயுட்காலம் வந்து ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். 1.5 வருஷம் தான். நீங்கள் ஓரளவுக்கு தோராயமாக கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? 1 வருஷத்துக்கு மேலே இருந்தது கம்மியாக இருந்தது அப்படின்றது? இல்லை, அவ்வளோ. அணில் ஏதாவது வீட்டில் வளர்த்துருக்கீங்களா? இல்லை. அணில் வளர்க்குற பழக்கம்லாம் கிடையாது. அதெல்லாம் வளர்க்குற பழக்கம்லாம் கிடையாது. இருக்குது அடியில் வரைக்கும் இருக்குது. 1 வருஷம் 1.5 வருஷம். ஆனால் குறுக்க வந்துடாதீங்க வந்துட்டாப்லையே அப்படி. ஏற்கனவே அவர் வந்தார். அதுபோல் 1.5 வருஷம் தான் அப்படிங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகம்ண்ணே? எவ்வளோ வருஷம் இருக்கும்னு ஏதாவது சொல்ல முடியுமாண்ணே? ஒரு 15 மாதம் இல்லை 20 மாதம் தான் ஆகுது. அவ்வளோதான். 20 மாதம் தான். அவர் அண்ணன் சொல்கிறத பார்த்தாக்கா சுண்டையில கூட இன்னும் அதிக நாள் வாழும் பொழுது இந்த அணில் ரொம்ப கம்மியாக வாழுதோ? கரெக்டாக யார் சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். தம்பி உன் பேர் என்னப்பா? மோகன்ராஜ். மோகன்ராஜா? மோகன்ராஜ் எந்த ஊர்? 30 வெட்டியா? 30 வெட்டி எங்குது? ஆற்காடு அடுத்து 30 வெட்டி. ஆற்காடுக்கு அடுத்ததா? ஆற்காடுக்கு அடுத்து கிழக்கால போகணுமா மேற்கால போகணுமா? மேற்கால போகணுமா? ஏப்பா கிழக்கால போனாதான் வர மாதிரி தெரியுது. மேற்கால போனா வர மாதிரி இது. மேற்கால போனோம். ஆற்காடுலேருந்து மேற்கா பக்கமாக போனீங்கன்னாக்கா அங்கதான் இருக்குது 30 வெட்டி. அப்படிதானே? என்ன படிக்கிறேன்? +1. +1 என்ன குரூப்பா? கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன? வேளாண்மை பற்றி இங்கிலீஷ் மீடியமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா வேளாண்மை பற்றி படிக்கிறது தானே? இல்லை, இன்ஜினியரிங்கை பற்றி படிக்கிறதப்பா. நீங்கள் வேற வேளாண்மை நிப்பிட்டீங்க அப்படின்னு. தம்பி இதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்ட? இது முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன். சிவில் இன்ஜினியரிங்கா? எதுக்கு சிவில் இன்ஜினியரிங் மேலே ஆசைப்பட்ட? பில்டிங்லாம் கட்டணும் ஆசை. பில்டிங்லாம் கட்டணும் ஆச்சா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பில்டிங் நிறைய கட்டிகிட்டே இருக்கிறதால நம்மளும் சிவிலை முடிச்சுட்டு போனோம்னாக்கா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கூப்பிட்டு வேலையை கொடுப்பாங்க அப்படின்னு
அப்படின்றியா? ஆமா. நீ கட்டுற பில்டிங்ல ஒரு வித்தியாசமா கட்டணும். எந்த மாதிரி வித்தியாசமா கட்டணும்னு ஆசைப்படுறப்பா? யாரும் கட்டாத இது நான் கட்டுவேன். யாரும் கட்டாத பில்டிங் தான் நான் கட்டுவோம். ஏற்கனவே இன்னொருத்தர் கட்டியிருந்தாங்கன்னா அந்த பில்டிங் நான் கட்ட மாட்டோம். புதுசா கடகால் எடுத்து அப்படித்தானே மாடலா கட்டுவேன். மாடலா கட்டுவேங்க. புதுசா கடகால் எடுத்து புது பில்டிங் அதை சொல்லல அவரு. யாருமே கட்டாத மாதிரி ஒரு புது டிசைன் தானே டிசைன்ல கட்டுவோம் அப்படின்றாப்ல. என்னோட அறிவு வச்சு கட்டுவேன். உன்னோட அறிவு வச்சு கட்டுறியா? பா, மனிதனுக்கு அறிவு எங்கே இருக்கிறது? மூளையில இருக்கு. மூளையில இருக்கிறது. மனம் எங்கே இருக்கிறது? நெஞ்சில இருக்கு. நெஞ்சில் இருக்கிறது. மனம் என்பது நெஞ்சில் இருக்கிறது. மூளை என்பது தலையில் இருக்கிறதா? அறிவு என்பது அதுக்குள்ள இருக்கிறதா? நம்மளுடைய அறிவை வளர்க்கணும்னா நம்ம என்னப்பா பண்ணணும்? நம்ம தான் நாலேஜ் வளர்த்தணும். அதைத்தான்ப்பா எப்படிப்பா வளர்க்குறது? 4 பேரோட பழகினா வளரும். 4 பேரோட பழகினா நம்ம அறிவு மயங்கி போதே. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? மயங்காதா? 4 பேர்கிட்ட பழகினா தான் தெரிஞ்சுக்க முடியும். 4 பேர்கிட்ட பழகினாக்கா உங்களுக்கு வந்து பட்டறிவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வந்து பார்த்தா உங்களுக்கு புத்தகங்கள் தான் உங்களுக்கு வழிகாட்டும். நல்ல புத்தகங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவுகள் வந்து பார்த்தோன்னா வளருது அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கலாம். அதான் 4 பேர் நம்ம பழகிறப்ப பட்டறிவு கிடைக்கும். நம்ம வந்து பார்த்தோன்னா வேற ஏதாவது நம்ம விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக புத்தகங்களை வந்து படிக்கிறது வந்து ஒரு வழக்கமான கொள்கையாக வச்சுக்கோங்க. டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு 1/2 மணி நேரம் புத்தகம் படிக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பெரிதும் உதவும் அப்படின்றத வந்து சொல்லலாம். தம்பி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டு அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வழங்கும் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்திருக்குது. இந்த அணில் பிள்ளை என்ற கேள்விப்பட்டிருக்கியா? எப்படி இருக்கும் அணில் பிள்ளை? அணில் பிள்ளை குட்டியா இருக்கும், வால் நீட்டா இருக்கும். குட்டியா இருக்கும், வால் நீட்டா இருக்கும். அதுதான் அணில் பிள்ளை. இந்த அணில் பிள்ளை அதோடைய ஆயுட்காலம் எவ்வளோ நாள்? 6 மாதம் இருக்கும். 6 மாசமா? என்ன ரொம்ப குறைச்சி விட்டாப்ல. 6 மாசம் தானா? இன்னைக்கு வந்ததுன்னா அது 6 மாசம் செத்துருமா? 6 மாதம் தான். அதுக்கு 6 மாசம் தாங்க, அதுக்கு மேல கிடையாது அப்படின்றாப்ல. இன்னும் அதிகம். யாரு சரியா சொல்லி ஹெட்போனை வாங்குறாங்கன்றத பார்ப்போம்.